இன்னைக்கு நாம குயின் ஆஃப் பேட்ரியாக்ஸ், அதாவது முதுபெரும் தந்தையர்களின் அரசியை, அதை பத்தி தான் பார்க்க போறோம். அன்னை மரியாளை எதற்காக அப்படி சொல்றாங்க, யார் இந்த பேட்ரியாக்ஸ், யார் இந்த முதுபெரும் தந்தையர்கள், இதை பத்தி தான் இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். யார் இந்த முதுபெரும் தந்தையர்கள்னு பார்க்கும்போது பைபிளை நம்ம வாசிக்கிறோம். நமது விசுவாசத்தின் தந்தையர்களாக இருக்கக்கூடிய ஆபிரகாம், ஐசக், மோசே, ஜேக்கப், நோவா போன்றவர்கள் தான் முதுபெரும் தந்தையர்களாக இருக்கிறாங்க. எதற்காக அன்னை மரியாள் இவர்களின் அரசியாக இருக்கிறான்னு பார்க்கும் பொழுது, அன்னை மரியாள் இவர்களுடைய வம்சத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. இஸ்ரேல் மகளாக இருந்து மீட்பை பெற்றுக் கொடுக்கக்கூடிய இயேசுவை பெற்று தருபவளாக இருப்பதனால்தான் இவர்களின் அரசியாக அன்னை மரியாள் கருதப்படுகிறார்கள். இவர்கள் அனைவருடைய விசுவாசத்தின் முழுமையாக இருப்பவள் தான் அன்னை மரியாள். அதை தான் புனித பெர்னார்ட் ரொம்ப அழகா சொல்லுவாரு. அன்னை மரியாள் இவர்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்பவளாக இருக்கிறார் என்று. முதுபெரும் தந்தையர்கள் விசுவாசத்திலே வாழ்ந்து மீட்பை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அன்னை மரியாள் அந்த மீட்பை பெற்றுக் கொடுப்பவளாக இருக்கிறாள். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்கும் பொழுது, அன்னை மரியாள் பழைய உடன்படிக்கையையும் புதிய உடன்படிக்கையையும் இணைப்பவளாக இருக்கிறார். அதனாலதான் அன்னை மரியாளை முதுபெரும் தந்தையர்களின் அரசியாக கருதப்படுகிறார். நாளைக்கு வேற ஒரு டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். சரிங்களா?